Today I'm gonna explain everything what we did in our third app, which is called the speaking calculator. First things first, நான் வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸில் போய் என்னோட ப்ராஜெக்ட் நேம் போட்டேன், ஸ்பீக்கிங் calculator. ஓகே கொடுத்துட்டு நான் என்னோட ஆப்புக்கு போகிறேன். ஆப்புக்கு போய் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன், அதில் அலைன் ஹாரிசான்டல் சென்டர் 3 வச்சுட்டு அலைன் வெர்டிக்கல் சென்டர் 2 வச்சுக்கணும். பேக்ரவுண்ட் இமேஜில் என்னோட சிட்டி டீச்சர் வந்து ஒரே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் இமேஜாக. இதில் ஷோ ஸ்டேட்டஸ் அன்டிக் பண்ணேன், அப்புறம் டைட்டில் விசிபிளும் அன்டிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நான் யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணி தேர்ட் லாஸ்ட்டாக டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்ட்டு ஒரு காம்போனெண்ட் இருக்கும், அது நான் இங்கே ட்ராக் பண்ணிட்டு 3 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா 3 வாட்டி இங்கே வச்சுக்கிறேன். 3 வாட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ரீநேம் பண்ணி ஃபர்ஸ்ட் வேல்யூன்ட்டு எழுதி வச்சுக்கிறேன். பாருங்க, ஓல்ட் நேம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கும், அப்புறம் புது நேமாக ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிக்கோங்க. அதில் பேக்ரவுண்ட் கலர் உங்களோட ஃபேவரட் பேக்ரவுண்ட் கலர் போட்டுட்டு ஃபாண்ட் போல் டிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் 20ல் வச்சுட்டு டெக்ஸ்ட் காலியாக வச்சுக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டும் லெஃப்ட் 0ல் இருக்கணும். இதெல்லாம் மட்டும் கொஞ்சமாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு இதுக்கும் நம்ம ரீநேம் தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 போட்டிருக்கோம், அதை அழிச்சிட்டு நீங்கள் செகண்ட் வேல்யூ எழுதிக்கோங்க. நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சாக வச்சுட்டேன். இதுவும் ஃபர்ஸ்ட் வேல்யூ மாதிரியே தான், ஃபாண்ட் போல் டிக், ஃபாண்ட் சைஸ் 20, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் 0. நெக்ஸ்ட் பட்டன்ஸ். முதல்ல ப்ளஸ்ஸோட ஆரம்பிக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸில் பட்டன்ட்டு ஒரு காம்போனெண்ட் இருக்கும், அது ட்ராக் பண்ணி இங்கே வச்சிருங்க. இதில் ரீநேம் கொடுத்துட்டு ஆடுன்ட்டு போட்டுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. இது டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் மாதிரி தான், ஃபாண்ட் போட்டு டிக்ட்டு ஃபாண்ட் சைஸ் 20. ஆனால் டெக்ஸ்ட்டில் மட்டும் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் 1. நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன். இதில் உங்களுக்கு பட்டன் 2 இருக்கும், அதில் நீங்கள் சப்ட்ராக்ஷன் எழுதிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன், ஃபாண்ட் போல் டிக், ஃபாண்ட் சைஸ் 20. அப்புறம் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு இங்கே தெரியாது, ஆனால் ஒரு குட்டியோண்டு மைனஸ் இருக்கும், அது எழுதிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிவிஷன். டிவிஷனுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, ஃபாண்ட் போல் டிக், ஃபாண்ட் சைஸ் 20. அப்புறம் டெக்ஸ்ட்டில் டிவிஷனோட சிம்பிள், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டில் சென்டர் 1. இதே தான் மல்டிப்ளிகேஷனுக்கும், கலரு, ஃபாண்ட் போல் டிக்ட்டு, ஃபாண்ட் சைஸ் 20. அப்புறம் டெக்ஸ்ட்டில் நான் ஒரு எக்ஸ் போட்டிருக்கேன் ஃபார் த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட்டு என்னோட தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாற்ற போகிறேன். இதுக்கு நான் என் ஃபேவரட் பேக்ரவுண்ட் கலர் ஃபாண்ட் போல் டிக், இதுக்கும் ஃபாண்ட் சைஸ் 20 தான். இதுக்கும் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் 0. அப்புறம் ரீநேமில் நீங்கள் வந்து அவுட்புட்டு போட்டுக்கலாம் ஆர் ஆன்சரும் போட்டுக்கலாம், இட்ஸ் ஆப்ஷனல். லாஸ்ட்டாக
இன்னும் ரெண்டே காம்பனன்ட்ஸ் தான் ஆட் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மீடியாவில் போய் ஸ்பீச் ரெக்கக்னைசர் ஸ்க்ரீனை வச்சுட்டு அப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சும் இங்கே வச்சிடணும். அப்புறம் வெரி லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் தேடுவீங்கல்ல, ஐயோ எங்கே போய்ச்சிட்டு அது ஸ்க்ரீனுக்கு கீழே ஸ்பீச் ரெக்கக்னைசர் 1 போட்டிருக்கோம், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சும் 1 போட்டிருக்கோம். ஏன் கீழே இருக்கு? மேலே தானே இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் விசிபிள் காம்பனன்ட், அதனால தான் கீழே இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே வேர்ட்டிக்கலாக தானே இருக்கும். ஹொரிசான்டலாக பண்ணால் ஸ்பேஸும் கொஞ்சம் சேவ் ஆகும்ல. அதுக்காக நீங்கள் லே அவுட்டில் போய் ஹொரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட் ட்ராக் பண்ணி ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் நடுவில் வச்சுட்டு எல்லா பட்டன்ஸும் உள்ளே போட்டுருங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பட்டன் நானே மறந்துட்டேன். யூசர் இன்டர்ஃபேஸில் அந்த இன்னொரு பட்டன் எடுத்துட்டு ஃபாண்ட் போல்ட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் 20ல் வச்சுக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட்டில் ஏசின்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ரீநேம்லேயும் ஏசி போட்டுக்கோங்க. இது எதுக்குன்ட்டு நான் ஆப் டெஸ்ட் பண்ணும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து ஆட் கிளிக் பண்ணி முதல் பிளாக்கு when add dot click to இந்த பிளாக்கு நான் இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஆன்சர் எடுத்துட்டு கீழே போகிறேன். இங்கே செட் ஆன்சர் டாட் டெக்ஸ்ட் டூன்ட்டு ஒரு பிளாக் இருக்கும். அதை இழுத்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்மளோட கால்குலேட்டர் மேத்து பற்றி இருக்குல்ல, ஸோ மேத்தை சூஸ் பண்ணிட்டு தேர்ட் பிளாக் இருக்குல்ல ப்ளஸ்ஸோட, அது வந்து இங்கே வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும். அதில் நீங்கள் வந்து இருங்க, நான் தேடணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் இதை நீங்கள் இங்கே இந்த சாக்கெட்குள்ளே வச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரெண்டாவது சாக்கெட்லேயும் வச்சுட்டு ஒரு ஆரோ இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு செகண்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச் போகணும். கீழே போய் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் போங்க. ரெண்டாவது பிளாக்கா கால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் 1 டாட் ஸ்பீக் மெசேஜ்ன்ட்டு ஒரு பிளாக் இருக்கும். அது ட்ராக் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே போய் டெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது பிளாக்கை நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின்ட்டு போட்டிருக்கோம், அதை நீங்கள் எடுத்துட்டு இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. உள்ள ப்ளூ கலரில் ஒரு செட்டிங்ஸ் ஐகான் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 5 வாட்டி ட்ராக் பண்ணிக்கோங்க. இங்கே ஏற்கனவே 2 இருக்கும், ஸோ நீங்கள் 3 வாட்டி தான் போடணும். அப்புறம் செட்டிங்ஸை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே க்ளோஸ் ஆயிரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட்டு 3 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட்டு முதல் சாக்கெட்டில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட்டில் முதல் பிளாக்கை ரெண்டாவதுல
அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ப்ளஸ் எழுதிக்கோங்க. செகண்ட் பிளாக் எடுத்து இங்கே அட்டாச் பண்ணிட்டு செகண்ட் வேல்யூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் டெக்ஸ்டிங் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. மூணாவது பிளாக்கை ஆன்சர்ன்ட்டு எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது ப்ளஸ்க்கான பிளாக்ஸ். இப்போது இதுதான் நம்ம சப்ட்ராக்ஷனுக்கும் பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷனுக்கும் பண்ணுறோம், டிவிஷனுக்கும் பண்ண போகிறோம். இப்போது ஆடை 3 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் when ஆட் இங்கே இருக்கும், ஒரு ஆரோ கீ அந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு சப்ட்ராக்ஷன் சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் மட்டும் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் முக்கியம். ஸோ அது வச்சுட்டு மேத்தில் போய் 5வது பிளாக்கை எடுத்துட்டு இதில் அட்டாச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ உள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் மைனஸ் எழுதிக்கோங்க. இதுதான் சப்ட்ராக்ஷனோட பட்டன்ஸ்க்கான பிளாக்ஸ். இதுதான் மல்டிப்ளிகேஷனுக்கும் போகிறோம், டிவிஷனுக்கும் பண்ண போகிறோம். மேத்தில் உங்களோட இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கும், அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் டிவிஷன் சிம்பிள் இருக்கும், இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே டிவைடட் பை எழுதிக்கோங்க, இங்கே மல்டிப்ளை எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஏசி பட்டன் இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் இந்த பிளாக்கை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் 3 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இது உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பிளாக்கை 3 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல் செட்டர் பிளாக்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டுக்கோங்க. செகண்ட் செட்டர் பிளாக்ல செகண்ட் வேல்யூ, தேர்ட் செட்டர் பிளாக்ல ஆன்சர் எழுதிட்டு இந்த 3 லீலா கலர் பிளாக்லையும் எதுவுமே எழுதாதீங்க, எல்லாமே பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம இந்த பிளாக்ஸ் பேஜில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏஐ கம்பேனியன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் கியூஆர் கோடை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணலாம். கனெக்டிங்ட்டு போட்டுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளோட ஆப்புக்குள்ளே போயாச்சு. டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு ஈக்குவேஷன் போடலாம் பாருங்கள். multiply 5 is equal to 3000. பார்த்தீங்களா, சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே டெலீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பட்டன் இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒன்றா டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஏசி பட்டன் ஏற்றிருக்கோம். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள், எல்லாமே போயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஸ்பீக்கிங் கால்குலேட்டர் ஆப். தேங்க்யூ.